ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவோட ஃபேஸை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏஐ யூஸ் பண்ணி. சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நம்மக்கிட்ட வந்து இளையராஜாவோட ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து தனுஷோட ஃபேஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இளையராஜா வந்து தனுஷ் ராஜாவாக மாறிடும். காமெடி எரிச்சலாக இருந்தால் கமெண்ட் பண்ணவும். நான் உங்களுக்காக 3 ஃப்ரீ வெப்சைட் தர்றேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா remaker.ai. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். அது வந்து எந்த ஃபோட்டோ அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததா யாரோட ஃபேஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ரெண்டாவது இருக்கிற காலத்தில் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கிற ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்து நம்மளால் வந்து ஃப்ரீயாக நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா, அதில் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து 30 ஃபோட்டோ வந்து ஒரே நாளில் எடிட் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளாக இளையராஜாவோட ஃபோட்டோவில் தனுஷோட ஃபேஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கல்ல. ஸோ கீழே இருக்கிற டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இமேஜ் டு வீடியோ அப்படின்னு இருக்குல்ல கீழே, அதை கிளிக் பண்ணி கொடுத்து வேறு எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து லைட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து புதுசாக அப்டேட் கேட்குது, இல்லைனா லைட் ரூமில் வந்து எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகலை, லைட் ரூமில் வந்து உங்களுக்கு ப்ரீசெட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு லைட் ரூம் ப்ரீமியம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ரூம் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லா டூலுமே ஒர்க் ஆகும். பேக்ரவுண்ட் பிளர்ரு, மாஸ்கிங்கு அப்படின்னு எல்லா டூலுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து லைட் ரூம் ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு லைட் ரூம் ஃபுல்லாக ஒர்க் ஆகிற ஆப்பும் அன்லிமிட்டடான ப்ரீசெட்டும் கொடுப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட்டான சாஃப்ட்வேர் ஃபேஸ் ஸ்வாப்பர் ஏஐ அப்படின்ற வெப்சைட்டு. இதில் வந்து சூப்பராகவும் ஃபாஸ்ட்டாகவும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ தனுஷோட ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு யாரோட ஃபேஸில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஒரு இளையராஜாவோட வயசான ஃபோட்டோ இருக்குது, அதில் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்வாப் ஃபேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்க ஃபேஸை வந்து தனித்தனியாக நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஸ்வாப் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆஃப்டர் பிஃபோர் பார்த்தாலே தெரியும். அந்த ஃபோட்டோ வந்து நான் இங்கே போடுறேன், ஃப்ரெண்டில் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னா கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 6 ஃபோட்டோ வந்து நம்மளால் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும். அது ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கா ஏஐ அப்படின்றது தான். இதுவும் ரொம்ப சிம்பிளான வெப்சைட்டு தான். ஜஸ்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆட் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது யாரோட ஃபேஸ் வந்து வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அகைன் தனுஷோட ஃபோட்டோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு கேட்கும். இந்த தடவை இளையராஜாவோட ஃபோட்டோ இல்லாமல் அவங்க பையனோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், யுவனோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும், பக்கத்தில் கிளிக் பண்ணால் வர மாட்டேங்குது அப்படின்னு. அங்கே கிளிக் பண்ணக்கூடாது. கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஜென்ரேட்டு கீழே அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு யாரோட ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ மேலேயும் கீழேயும் சேஞ்ச் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து ஃபேஸ் ஸ்வாப் டன் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ கீழே இருக்கிற டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யுவன் ஃபேஸில் வந்து தனுஷோட ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ வச்சு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது இதுக்கு மட்டும் இல்லை, வேறு நிறைய எடிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃப்யூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோவை பற்றி பார்த்துட்டோம். வீடியோவில் வந்து எப்படி ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.